இருக்கிற அவருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. அவரை பாரியா, அவர் தாயா மெயின். அவர் இல்லைன்னா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது உன்னால. அல்லேலூயா. இன்னைக்கு லாஸ்ட் சீன் பார்த்தா 2 மணிக்கு பார்த்தேன், லாஸ்ட் சீன் பார்த்தா 3 மணிக்கு பார்த்தேன் என்று சொல்லி செல்போனை தள்ளி 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 இப்படியே போயிட்டு இருக்கிறது. நீ கூட அப்படி தள்ளியே தான் போயிடுவ ஆண்டவருக்குள்ள. அல்லேலூயா. ஜாக்கிரதை படு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இது உனக்கு வருகிற நன்மையை கெடுக்கும். ஜாக்கிரதை படு. இது உன்னுடைய வாழ்க்கையை சேதப்படுத்துற ஞாபகத்துல வச்சுக்கோ. இது எல்லாம் முக்கியம். அல்லேலூயா. இதுக்குள்ள நீ இடம் கொடுத்த உன் வாழ்க்கையை சீராக்கி விடும். ஞாபகத்துல வச்சுக்கோ. இன்னைக்கு மனுஷனை ஆற்றி படைத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளையா ஆவியானவர் பார்த்து துக்கப்படுகிறார். உன்னை பார்த்து தெரியுமா? எனக்கு நேரம் இல்லை மக என்று சொல்லி ராத்திரி ஆவியானவர் என்னை பார்த்து துக்கத்தோடு ஒரு வார்த்தை சொன்னார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு நேரம் இல்லை மக, என் மகிமைக்கு நேரம் இல்லை. மனிதன் இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். போய் சொல்ல, எனக்கு நேரம் கொடுத்தா நான் கூட நேரம் கொடுக்கிறேன் சொல்ல. ஆவியானவர் துக்கப்படுகிறாரம்மா. இன்னைக்கு இதை குறித்து நபர்கள் அநேக கண்ணீரோடு வேதனையோடு அநேக வாழைகள் அநேக துன்பங்களை விடு அநேக நேரங்கள் அழுது கொண்டு இருக்கிற நிலைமை இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் என்ன தெரியுமா? உன் நேரத்தை கொஞ்ச நேரமாவது எனக்கு கொடு. உன் நேரத்தை கொஞ்ச நேரமாவது என்னோடு கூட பேசு. உனக்கு இருக்கிற நிலைமையில நான் கொஞ்சம் மாற்றுறதுக்கு அல்ல, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் நான் மாற்றுவேன். எந்த மனுஷன் ஜெபித்தாலும் கூட உன் நிலைமை மாறாதுங்க. நான் கைய வச்சு என்னால முடியாது. உன்னுடைய ஜெபம் தான் உன்னை தாங்கி நிற்கிற கோட்டை. அல்லேலூயா. ஜாக்கிரதை படு. இன்னைக்கு இதுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு அநேக வாழ்க்கையில துன்பங்கள், கசப்புகள், கண்ணீர்கள், வேதனைகள் அநேக நபர்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதை. வானா ஆவியான ஒரு துக்கப்படுத்தி நீ போய் செய்ய வேண்டும் என்று சொன்னா அது நடக்காத காரியம். பிள்ளையே, அதுலதான் திருடன் உன் நேரத்தை திருடி கொண்டு இருக்கிறான். ஜாக்கிரதை. வானா என்று சொல்லி ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அம்மா, ஒரு சகோதரனை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவனுடைய வாழ்க்கையில நேரம் எப்பேற்பட்டது, அந்த நேரம் அந்த மனுஷன் என்ன செய்தது என்று சொல்லி நன்றாக என்னோடு கூட இருந்து